வணக்கம் அன்பான உறவுகளே, உங்களை மீண்டும் ஒரு வன்னி பயணத்தோடு உங்களை சந்திக்கிறோம். மிக சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. சுவிஸ் நாட்டில் வசிக்கும் ஸ்ரீதரன் அபிசன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வன்னியில் வசிக்கும் 5 குடும்பங்களுக்கு, அதாவது போகிற நாள் பாதிக்கப்பட்ட 5 குடும்பங்களுக்கு 10,000 ரூபா படி பணம் கொடுக்க சொல்லியிருந்தார். அப்போ அந்த இதில் இப்போ நாங்கள் வன்னிக்கு புறப்பட போகிறோம். சரியோ, வாங்க காணொலிக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புதுக்குடியிருப்பில் கர்ணன் குடியிருப்புன்ற இடத்துல நிற்கிறோம். தம்பி மாமா பாங்க சரியா அம்மாட்ட கொடுப்போம். சரியா இது அம்மாட்ட கொடுப்போம். இதாங்க அம்மா, இவன் ஸ்ரீதரன் அபிஷன் பிறந்த நாள். சரி, இப்போ என்னன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த தம்பியை முதல்ல காணொலியை அந்த அண்ணன் பார்த்துருக்க சுதி அண்ணன். இப்போ இவருக்கு உடுப்பு எடுத்து கொடுக்க சொன்னது. அப்போ எனக்கு உடுப்புக்கு அளவு தெரியாது. அப்போ நான் காசையை கொடுத்துருக்குது. அக்கா உடுப்பு எடுத்து கொடுப்பா. சரியாக்கா, இப்போ நீங்கள் தம்பிக்கு என்ன பார்த்து அந்த உடுப்பையும் எடுத்து கொடுங்க. இந்தாங்க ஆமா, குடிங்க. அபிஷனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கு. 10,000 ரூபா வாழ்த்துக்கு. மற்ற புதுக்குடியிருப்பில் திம்பிலி என்ற இடத்துல நிற்கிறோம். இப்போ அந்த அக்காவுக்கு இல்லாத இப்போ அங்கே பெற மாட்டாண்டாக்காக என் வீட்டை வந்திருக்கிறோம். ஸ்ரீதரன் அபிஷன் பிறந்த நாள் இப்போ சுவிஸில் இருக்கிறோம். அவை தான் இந்த உணவு பொதியும் 10,000 ரூபா காசும் தந்திருக்கிறோம். இன்னும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். அபிஷன் நல்லா படிக்கணும், நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்லி எங்கள் தமிழ் மிக்ஸ் சுமி சேனல் ஊடாக நாங்கள் வாழ்த்துகிறோம். அபிஷனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Swear I won't forget this, why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless, sitting up on சொன்னால் இப்போ நாங்கள் இங்கே கொடுத்த அந்த 5 குடும்பங்களில் பெருந்தலைமத்துவம் மற்றது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அதில் பெருந்தலைமத்துவம் இருக்குது, மற்றது மாற்றுத்திறனாளிகளும் இருக்கணும். அப்போ அந்த இதெல்லாம் நாங்கள் தெரிவு செய்து இந்த 5 குடும்பங்களுக்கு கொடுத்துருக்குறோம். 10,000 ரூபா காசும் இந்த பிறந்த உணவு பதியும் கொடுத்துருக்குறோம். சரி உறவுகளே, இனி உங்களை நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம்.